இருக்கின்ற தங்கமே, அந்த சதிகாரிகள் பேச்சை கேட்டுக்கொண்டு இந்த பாய் உன்னுடைய கருத்தில் அடித்தேன் அம்மா. கண்ணே எந்தன் கண்மணியே, கண்ணே எந்தன் கண்மணியே, கட்டழகு மகளியே, கட்டழகு மகளியே, காலம் செய்த கோலத்தினால் கதியிடுந்தோமா, அதிலே காலம் சதிகார கூட்டங்கள் உண்மை என்னவென்று உணராது அடித்து உதத்தி சித்திரவதை செய்து இந்த நாட்டை விட்டு துரத்தி விட்டார். எனக்கு ஏன் அண்ணா இந்த நிலைமை நேர வேண்டும்? உன் தங்கை ரோஜாவுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும்? நான் விட்டெடுத்து விளைக்க வேண்டுமா? அந்த சதிகாரிகள் பேச்சை கூட்டி கேட்டது கருத்துல அடித்தேன் அம்மா. எதற்காக நான் உன்னை மன்னிக்க வேண்டும் அண்ணா? இந்த பாவிக்கு நேர்ந்த நிலைமை உனக்கு நேர்ந்து விட்டதா அண்ணா? அண்ணா, நான் பலமுறை இடத்து கூறினேன், என் பேச்சை கேட்கவில்லையே அண்ணா. அவர்களை நம்பாதே. அவள் ஒரு தாச்சி, வேசி, விபச்சாரி, நம்முடைய குடும்பத்தை அடித்து விடுவாள் என்று உரைத்தேன். ஆனால் உண்மை என்னவென்று உணராது தங்கையை சித்திரவதை செய்து இந்த நாட்டை விட்டு துரத்தி விட்டாயே. அப்போது ஏதோ புரியாமல் தெரியாமல் செய்து விட்டேன் அம்மா. இப்ப அனுபவம் மட்டும் சொல்றேம்மா. அண்ணா, அழ வேண்டாம் அண்ணா. இப்போதாகிலும் உன் தங்கை ரோஜாவை பற்றி நீ தெரிந்து கொண்டாயா? உன் தங்கை ரோஜா நான் கரைபடாதவள், நான் மாசற்றவள் அண்ணா. நான் ஒரு கண்ணகியின் மறுபிறவி அண்ணா. மீண்டும் தங்கையை பார்க்க வேண்டும், தங்கையோடு பேச வேண்டும் என்று ஓடி வந்தாயே. இதுதான் அண்ணா உடன் பிறந்த பாசம் அண்ணா. தங்கையின் அண்ணன் தங்கையின் பாசம் என்றுமே பிரியாது அண்ணா, பிரியாது. இனிமேல் உனக்காக நான் இருக்கிறேன், எனக்காக நீ இருக்கின்றாய். போதும்மா, அழ வேண்டாம் அண்ணா. அண்ணா, இந்த நேரத்தில் ஓடி வந்திருக்கிறேன், போதும். இனிமேல் எனக்கு துணையாக நீதான் அண்ணா இருக்க வேண்டும். காலமா உனக்கு துணையாக நான் இருப்பேம்மா. அண்ணா, ஒரு கொடியில்
நான் கேட்க வேண்டும். ஆமாம் அண்ணா, அரண்மனைக்கு அழைத்து சென்றால் என் பசி நீங்கள் தீர்த்து விடலாம். இருந்தாலும் இதை பாருங்கள் அண்ணா, நமக்கு இந்த நிலைமை என்றால் இந்நாட்டு மன்னன் இருக்கின்றார், நம்முடைய உடன் பிறந்த அண்ணன் ராஜா. அவருக்கு எந்த நிலைமை என்று தெரியவில்லை. அந்த சதிகாரி நீலாம்பரி அண்ணனை மயக்கி என்னதான் செய்தால் என்று ஒன்றுமே புரியவில்லை. இதை பாருங்கள், நம்முடைய அண்ணனை மீண்டும் கண்டுபிடிக்க வேண்டும் அண்ணா. எப்படியாகிலும் பாடுபட்டாகிலும் அண்ணனை கண்டுபிடிக்க வேண்டும். புறப்படி போகலாம். எனக்கு இப்படி அழைச்சதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும் இல்லையோ, என் மனைவி நீலாம்பரிக்கு தான் நன்றி சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு தேவதை கிடைச்சதுக்கு நான் கோடி புண்ணியம் பண்ணிருக்கேன். சந்தோஷமா சல்லாபமா இருக்கிறது. இது தவிர எதுவுமே தெரியாதா? இதை தவிர எனக்கு என்ன வேலை? என்ன வேலையா? நீங்க நானும் சந்தோஷமா இருக்க. இதை தவிர எனக்கு என்ன வேலை? எனக்கு இந்த நாட்டு மக்கள் அனைவருமே என்ன ஒரு மாதிரி பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? புள்ளிய பத்தி வந்தாலும் பிரிச்சுட்டான் என்ன போய் சொல்றாங்க. யாரு? என்ன இந்த நாட்டு மக்கள் அனைவருமே நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறாங்க. உண்மையா சொல்றாங்க? ஆமாங்க. அது மட்டும் இல்ல, எவ்வளவே இந்த மகாராணி ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும் தெரியுமா? என்ன? இந்த நாடு நகரம் வீடு வாசல் தோட்டம் துறவு உப்புச்சட்டி மரபோடு இந்த நீலாம்பரிக்கு எழுதி கொடுத்தா உன்னோடு நான் வாழ்வேன். இல்லைன்னா தவறு. ரொம்ப நேரம் பாத்திரம் வரிசை சொல்லுங்க. கேவலம் இந்த நாடு நகரமா? ஆமா. என் உயிர் நீயே இருக்கும் போது இந்த நாடு நகரம் எனக்கு எதுக்கு? இப்ப என்ன செய்யணும்?
அனைத்தும் ஏற்கனவே உன் பேர்ல எழுதி வச்சுட்டு தெரியுமா உனக்கு? அப்படியா? ஆமா. என் ராஜா, என் சீமானு, என் பட்டு, என் தங்கம் எனக்காக நீ எழுதி கொடுத்திருக்கியா? எப்போ நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நீ ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சொத்து கிடைக்கும் போது கேவலம் இந்த அரண்மனை நாடு நகரம் அன்னைக்கே உன் பேர்ல நான் உயிர் எழுதி வச்சுக்கேன். எழுதி வச்சிட்டீங்களா? என்னங்க இன்னைக்கு தாங்க நம்மளுக்கு முதல் இரவு. நீ நானும் சந்தோஷமா இருக்கணும். எனக்காக சொத்தையே எழுதி கொடுத்தீங்க. உங்களுக்காக நாங்க சொத்தை கொடுக்க மாட்டேனா? அவள் தந்த சொர்க்கம் இப்ப நான் உனக்கு கொடுக்க அது மட்டுமல்ல, இரவு முழுவதும் முத்தமழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கணும். கட்டி அடைச்சுக்கிட்டே இருக்கணும். விடிய தூங்கவே கூடாது. ஒரு வாழக்கா பெருசா ஏன்டா அங்கதான் முத்தம் கொடுத்தவன வாழைக்கா பெருசாயிடும். ராத்திரி ஃபுல்லா முத்தமழை பேஞ்சுனே இருக்கணும். இங்க உனக்கு வேலை இல்லை. வேலை காலி. வேலை கிடையாது. என்ன பண்ண போறீங்க? நான் தோல் ஊசி வைக்கிறேன். இதெல்லாம் மாமா மொத்தம் தனக்கே இதோ தர மாமா சித்திர பூவில் பாருமா சித்திரை வெள்ளியதே தொட்டு தாலி கட்டின கணவனை போய் அடிக்கிறேன். காட்டு போன அடி உள்ள வாடா சீக்கிரம் இவனுக்கு. கணவண்டி உட்கார கூடாது. அம்மா முட்டி போட்டுனே தான் வரணும். யாரு அடிக்கிறட்டு பைத்து போடணும். ஆமா ஆமா. டேய் இவன் எனக்கு புருஷனா? யாரு? இவன் எனக்கு புருஷனா? பைத்தியம் என்ன புடிச்சு பைத்தியமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு பிடிக்கும் போதுடா பைத்தியம். ஒத்த என்னையா கேட்டா நீ பைத்தியம் மாமா. யாருக்கு யாரு மச்சான்? மச்சான் உன் தங்கச்சி என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு பைத்தியம் பிடிச்சு போது என்ன அடிக்கிறான் மச்சான். ஏன் தங்கச்சிக்கா? அட 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 அட. ரெண்டு பேரும் நான் ஒரு ராசி நான் பிறந்தாங்க. நீ நினைத்தபடி அவன் தங்கச்சி இல்லடா. அவன் யார் தெரியுமா? அந்தரங்க காதலி மாமா. நீலாம்பரி. அவன் வாயில பேசுறது புடிக்குதே. எவ்வளவு ஆணவம் இருந்தால் அந்த ஒரு நேரத்திலே பிட்டக்கால் சிறப்புக்கு சமண்டு வைத்தாய். அந்த செருப்போட சிறப்பை காட்ட வேண்டும் என்று நினைத்தேன். நான் நினைத்தபடி நாட்டுக்கு மௌனாகி விட்டேன். உனக்கு என்ன ஆணவம்? மன்னர் சபையில ஏதோ அன்னைக்கு நான் சொன்னதுக்காக இப்படி மனசுல வச்சு நான் பழி வாங்கிக்கலாம்.
உண்மைதான்டா. டேய் டேய் அட பாவி அப்படியே உன் மனைவியா என்னுடைய காதலி. டேய் 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 ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லிங்க நான் தனியா பேசினா நான் பைத்தியம் ஆமா உன்னை என்ன கேட்டா உனக்கு சூடு இல்ல சொர்ணம் இல்ல வெக்க இல்ல மானம் இல்ல தோ கண்டிப்பா அது இல்லாம தானே குடிக்கிறேன் என்னடா ஏத்தவன பேசுறா. மாமா உன்ன என்ன கேட்டா விட்டக்கால் சிரிப்புக்கு சமண்டு வைத்தான். செருப்பு அவன் கால போட்டுக்கிறான் பாத்தியா? அவராதா ஒரு நாட்டுக்கே மன்னன்டா. யாரு 10 பிசாக்கு பிரயோஜனம் அந்த பிச்சைக்காரன் அடி. எப்பொழுது உன் நாட்டை என் பேர்ல எழுதி வச்சுட்டியோ அப்பவே நீ பிச்சைக்காரன். சத்து இல்லாதவன் கூட வாழ்ந்துடலாம், சொத்து இல்லாதவன் கூட வாழ முடியுமா? இவன் சொத்து இல்லாத நாய். ஏய் சீ வெளியே போ. செருப்பு அவருடா மாமா. அவரா செருப்பா? தலைமலவி இதெல்லாம் கால நேரமா இல்ல கொடுமையா சொல்லு. நானா செருப்படுத்தி தலை வைக்கணும். நானாடா செருப்படுத்தி தலை வைக்கணும். ஒரு நாட்டுக்கே மண்ணு. பாவன் அடிக்கூடாது பார்த்தா நம்பர் 1 குரங்கு மாதிரி நாட்டை எழுதி வாங்கிட்டேன். இனி முதற்கொண்டு இந்த நாட்டுக்கே நான் தான் மன்னன், நீதான் மகாராணி. அதனால அதனால நீ என்னதான் செய்யணும்? இப்பொழுது
இந்த நாட்டோட பொறுப்பு மட்டும் ஏன் பேர்ல எழுதி வைக்கிறோம். அப்படியே ராஜா, அதுக்கு தான் காத்துக்கிறேன். உட்காரு. அடே 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 அடே. டேய், மாமாவுக்கு பத்திரம் எடுத்துட்டு வா. பத்திரம் தானே? ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும். ஏம்மா, பேனா நல்லா ஐத்தி எழுதுன்னா அப்படியா? இதோ பத்திரம். சீக்கிரமா. டேய், செத்தானாமா? ஓய்ந்தா. நான் கஷ்டப்பட்டு என் முந்தானி உழைப்பு உழைச்சி ஓடா தேஞ்சு. நாட்டை எவ்வளோ கவுந்து பண்ணிருப்பேன். எவ்வளவு கூட தேஞ்சு நீ. இவனுக்கு நான் நாட்டை கொடுக்கணுமா? அது எப்படி விடவே கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. வருகிற வெள்ளிக்கிழமை எனக்கு மணிமூடி சுட்டும் விழா. வருகின்ற வெள்ளிக்கிழமை எல்லாரும் வந்துடணும். வரலன்னா கூட நானே விடு. எல்லாரும் வந்துடணும். எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கணும். எனக்கு மணிமுடி சுட்டும் விழா. ஆ. ராஜராஜ ராணி ராஜராஜ ராணி ஒரு நாட்டு மன்னனுக்கு மகனாக பிறந்து ஒரு நாட்டையே ஆள வேண்டிய எனக்கு எப்படிப்பட்ட ஒரு கொடுமை வந்தது ஆண்டவா. கேவலம் மாதுவுக்கு ஆசைப்பட்டு அவள் கொடுத்த சொர்க்கத்தால் அவள் காலடியிலே விழுந்து கிடந்தேனே. நாடு நகர் அனைத்தும் என்னிடம் எழுதி வாங்கி கொண்டாலே. என் தம்பி தங்கையை நானே அடித்து உதத்தி சித்திரம் எங்க இருக்கிறார்கள் என் தம்பி? யாராவது உனக்கு எப்படிப்பட்ட நிலைமை சேர்ந்தது சொல்லுங்கள் அண்ணா. அம்மா ரோஜா, இந்த பாவியை மன்னிச்சிடுமா? தம்பி, இதற்காக மன்னிக்க வேண்டும். இது எந்த தவறுமே கிடையாது. கேவலம் மதுவுக்கு ஆசைப்பட்டு உன்னை சாட்டை கொண்டு வாட்டி வலித்தேனே இந்த பாவி. அண்ணனை மன்னிச்சிடுமா? அண்ணா. உன் காலில் விழுந்து ஐயோ. கேட்போம். என்ன பண்ண- பிரிவாக பேசுகிறீங்க. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்து என்ன பண்ணணும்? ஆமாமா. சட்டி சுட்டதடா கை விட்டதடா என்று சொன்னான் ஒரு கவிஞன். அந்த நிலைமை இன்று உனக்கு நேர்ந்து விட்டது. அண்ணா, அழ வேண்டாம். உனக்காக நாங்கள் இருக்கின்றோம். நம்முடைய நாடு நகரம் அனைத்து மீண்டும் கைப்பற்ற வேண்டும். இதற்கெல்லாம் காரணம் அந்த கொடியவன், அந்த சதிகாரி, அந்த நீலாம்பரி. நான் எழுது நான் எழுந்தேன். ஆனா உன் வாயில வசம் வச்சு தேய்க்க. பூனகாசல் இன்னைக்கு என்ன நாளு? எனக்கு மணிமுடி சூட்டி என்ன தூக்குற நாளு. தூக்கிடுவாங்க. வேலைலாம் கிடையாது. வாழைக்கருவாடு 2 வாயின வந்து காலில் கூட்டு கட்டிட்டுனா அது சுகம். டேய், எனக்கு மணிமுடி சூட்டி. உனக்கு காத்திருக்கிறது அமைச்சர் பதவி. எனக்கு அமைச்சர் பதவி. ஆமா. அது போதும். ஆமா, நேரம் ஆகுது. இந்நாட்டு மகாராணி அம்மா நீலாம்பரி. நம்ம கரும்பு வெட்டுறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தோம்ல. மாடி இருக்கிற நாட்டுல டேய், ஏய், 3 ஏய், பிச்சை நீலாம்பரி. வாடி வாடி, நல்லா இருக்கியா? இப்பதான் போய் நம்ம பருப்பு வேலை அது போலுக்குது. ஐயோ! ஒரு அடி கூட வாங்காம போறான். ஏய், ஏய். ஆரம்பத்துல இருந்து எல்லாரும் எவ்வளவு அடி அடிச்சா என்ன துணி அடி நாய் வாங்க உதறன மாதிரி போறாங்க. உதறி வாங்க. எப்படி என்ன வேலை பண்ண போறீங்க? அம்மா, நான்
செத்து போறமா எல்லாம் தேம்பி தேம்பி அழுவாங்கம்மா. பொண்ணு தள்ளுவாங்க என்னாடு அழாதியா அழுவுடியா சாக போற அழுவுடியா எவ அழுவலையோ அவன் வீட்டுல பேய பிசாசிய வந்து குடும்பம் பண்ணிடுவான் ஆம்பியா கூட. ஏம்மா ஒரு பெண்ணாக பிறந்து செய்யக்கூடாத பாவத்தை செய்தேன். அரச குடும்பத்துக்கு எடுத்த தீவிரவாதிகளுக்கு சோறு தூக்கிட்டு போற மாதிரி என் உயிர் போகுது. ஏம்மா யாரும் என்ன போல கெடுதல் நினைக்காதீங்க, நல்லதையே செய்யுங்க. நல்லது ஏம்மா என் வயசுக்கு நீ 100 குடும்பத்துக்கு எடுத்து கொடுக்குது சட்டா போறிய எனக்கே கெட்டு போறா போது என் உயிர் போகுது. ஐயோ தம்பி, இது நாள் வரைக்கும் இந்த சத்தியபுரி நாட்டு மன்னனா நான் இருந்தேன். நாட்டுல ஒரு சிறப்பான ஆட்சி இல்லை. அதனால இன்று முதல் இந்த சத்தியபுரி நாட்டிற்கு நம்முடைய தங்கை வாழ்க்கை இப்படிப்பட்ட இப்போது புறப்பட்டு அவளை கேட்டு ஒரு மனவரை பார்த்து நாட்டு ஆட்சி பண்ணுங்க. சந்தோஷம் போனா ரோஜா பூ மாலகிரி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிமா நகரம் ஸ்ரீ துர்காதேவி நாடகமன்றத்தின் சார்பாக இந்த இரவு கலைக்குழு நடத்திய நாடகம் அவர் தந்த சொர்க்கம் அவர் தந்த சொர்க்கம் அல்லது ஹெல்மெட் அடியா காட்சிகளை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் மன்றத்தின் சார்பாக எடுமாமா எட்டு வாரம் வேடா மன்றத்தின் சார்பாக மனமாதிரிகளை தெரிவித்துக் கொண்டு இடைவெளியும் மீண்டும் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நன்றி வணக்கம். டாக்டர் அம்பேத்கர் புகழை பாடிவா தம்பி ஓடிவா அவர் சட்ட தந்த சிற்பி என்று பாடிவா. டாக்டர் அம்பேத்கர் புகழை பாடிவா தம்பி ஓடிவா அவர் சட்ட தந்த சிற்பி என்று பாடிவா. டாக்டர் அம்பேத்கர் புகழை பாடிவா தம்பி ஓடிவா அவர் சட்ட தந்தை சிற்பி என்று பாடிவா அவர் சட்ட தந்தை சிற்பி என்று பாடிவா. ராவண நாடு வாழிய வாழியவே வாழிய வாழியவே வாழிய வாழியவே வாழிய வாழியவே. Hello.
ஃபினிஷிங்கில் முடிக்கும். நான் பேனர் அப்படியே எடுத்துக்கணும். எட்டாம் வகுப்பு.